Hello, friends. Welcome to Beats and Thoughts. Enjoy the beats and listen the thoughts. ஓகே, நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லார்ட்டையும் ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லார்ட்டையுமே நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம மற்றவங்க மேலே வைக்கிற சின்ன சின்ன ஆசை கூட ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் அது நமக்கு அந்தளவுக்கு அதோடைய இம்பேக்ட் இருக்காது. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை நமக்கு உருவாக்குது. ஏன் நம்ம அது நடக்குது? அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரனால தானே நம்ம கஷ்டப்படுறோம். அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்ல. பட் ஆனா அது இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கெரியர்ன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? நல்ல ட்ரீம் ஜாப் கிடைக்கணும். ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுற மாரி இருக்கணும். நம்மளோட ஹேபிட்டையும் சைட் பை சைடு நம்ம ஃபாலோ பண்ணுற மாரி இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா அதோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகே. ரியாலிட்டி என்னவா இருக்கும் தெரியுமா? ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். நம்மளுடைய சைட் பை சைடு நம்ம ஹேபிட்ட கூட நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி இம்ப்ராப்பரா போயிட்டுருக்கும். அந்த ஆஃபீஸ் பாலிசி நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சில ரியாலிட்டி நம்மள வந்து ஹிட் பண்ணும். ஓகே. கெரியர்ல தான் அப்படின்னு பார்த்தா, ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அங்க நம்ம என்ன பண்ணோம்? நல்ல கான்ஸ்டன்ட்டான ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். நல்ல ரொமான்டிக்கான ஒரு பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அதுக்கு என்ன நடக்கும் ஆப்போசிட்டா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, குழப்பம், அப்படியே ஒரு மாரி டிப்ரஷன்லேயே சில லைஃப் போயிட்டுருக்கும். எல்லாமே அப்படிதான். ஓகே. அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அடல்ட்டிங்க பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன நெனைப்போம்? ஓகே நம்ம வந்து ஜாபுக்கு போயிட்டு ஃபினான்சியலா இண்டிபெண்டன்ட் ஆகணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா ஃபைனலா என்ன நடக்கும்? ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் போயிடும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாரி இருக்கும். அதுக்கான ரியாலிட்டி ஒரு மாரி இருக்கும். ஓகே. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் எடுத்துக்கலாமே. எல்லாரும் என்ன நெனைப்போம்? உடனே ஜிம்முக்கு போறோம், சிக்ஸ் பேக் வரணும், குயிக் ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா அதோட ரியாலிட்டி என்ன? எல்லாமே ஸ்லோவா தான் நடக்கும். ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு செட் பேக்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம ஒர்க் போயிட்டுருப்போம். நம்மளால கரெக்ட்டா ஜிம் போ முடியாது. ப்ராப்பரா எக்சர்சைஸ் பண்ண முடியாது. ப்ராப்பர் டயட் ஃபுட் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனா நான் அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்க முடியாது. சிலது கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா என்ன சொல்ல வரேன்? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களே நீங்க ஏன் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிக்கிறீங்க? ஜஸ்ட் லைஃப் போற போக்குல போங்க. அதுக்கு என்ன சஜஷன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க லைஃப்ப நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப்ங்கிறது ரொம்ப அன்பிரெடிக்டபிள் ஒண்ணு. ஓகேவா? நம்ம எதிர்பார்த்தபடி தான் நடக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ, போற வழியில லைஃப் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரு கோல செட் பண்ணுவோம். அதுக்கு லாங் டெர்முக்கு அத அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் தான். ஸோ, என்ன பண்ணலாம்? அந்த லாங் டெர்ம் கோல வந்து ஜஸ்ட் பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணி குட்டி குட்டி ஸ்மால் கோலா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குட்டி குட்டி கோல அச்சீவ் பண்ண உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே நம்ம இத அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன நார்மலா நீங்க ரீச் ஆயிடலாம். எந்த பயமும் இல்லாம. ஸோ ஓகேவா? அந்த மாரி நீங்க பண்ணுங்க. அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ வந்து நீங்க வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே ஸ்மால் கோல் தானே இதில என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, ஜஸ்ட் அத நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு லெசன கம்ப்ளீட் பண்ணணும். அத வந்து 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, அதில 2 கொஸ்டினா படிச்சா, அத நீங்க ஒரு சந்தோஷமா எடுத்துக்கோங்க. ஓகே நம்ம முடிச்சிட்டோம். ஓகே இன்னும் கொஞ்சம் தான். அந்த மாரி நீங்க நெனச்சு, உங்களுடைய குட்டி குட்டி ஹாப்பினஸையும் நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்ல சரியா? கரெக்ட்டு தானே? சில பேருக்கு வந்து சிலது கிடைச்சிருக்கும். சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு ஈஸியா கிடைக்கிற ஒண்ணு, சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. அந்த மாரி சில கேஸ்லாம் இருக்குல்ல. அந்த மாரி விஷயத்துல நம்ம இதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறத வச்சு சந்தோஷமா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் லைஃபு. பை பாய்.